அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷ்ணாத்மா. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது, குலதெய்வத்தினுடைய அருள் ஒரு வீட்டில் இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதற்கும் நம்ம டிஎன்ஏ வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஒரு வீட்டில் குலதெய்வம் அருள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏ வாஸ்துவில் அதை தெரிஞ்சுக்க முடியுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கடந்த பதிவுகளில் நம்ம நிறையா தகவல் தந்துட்டுருக்குறோம். அந்த விதத்தில் குலதெய்வம் அப்படிங்கிறது அந்த டிஎன்ஏ உடைய தொடர்புடையது. அப்போ அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள். அந்த முன்னோர்களின் வழிவந்த சந்ததிகள் தான் நாம். அப்போ நமக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த டிஎன்ஏக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, இந்த உடல் என்கின்ற வீட்டிற்கு உயிர் அப்படிங்கிறது பிரதானம். இந்த உயிர் வருவதற்கு காரணமாக இருந்தது நம்மளுடைய மரபணு ஆகிய டிஎன்ஏ. நம்முடைய மரபணு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய முன்னோர்கள் ஆகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் தான் நம்முடைய குலதெய்வங்களாக மாறுகிறார்கள். அப்படி என்றால் உடல் என்கின்ற வீட்டிற்கு மரபணுவை தந்த நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு முக்கியமோ, அதே போல் நாம் வசிக்கக்கூடிய வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வீட்டிற்கும் நம்முடைய மரபணுவிற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆய்வுகளில் பார்த்து மிக ஆச்சரியப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் நம்ம டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல ஒரு வீட்டில் ஒரு குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆய்வுகளாக நம்ம பார்த்தோம். அந்த ஆய்வுகளின்படி குலதெய்வம் சரியாக வழிபடவில்லை, குலதெய்வம் எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த விதத்தில் நம்ம ஆய்வுகள் செய்ததில் இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதோட தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது, குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் அதனுடைய அருள் இல்லை அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வீட்டில் சந்ததி விருத்திகள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, கல்யாணம் ஆகாமல் இருப்பது, கல்யாணம் ஆகி பிரிந்து போவது, இல்லை துர்மரணங்கள் ஏதேனும் ஏற்படுவது, இல்லை அதாவது தற்கொலை அல்லது கொலை இதுபோல் ஏற்படுவது, கருவுற்று அந்த குழந்தை அபாசனாகிறது, கல்யாணமே இல்லாமல் இருப்பது, அப்புறம் கோர்ட்டு கேஸு அப்படிங்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து இருப்பது, குறிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பது, ஆர்டிசம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பது, அப்புறம் கொடூரமான அதாவது தீர்க்க முடியாத நோய்கள் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடியது, அந்த நோய்களை குணப்படுத்த முடியாமல் அதனால் மரணம் அடைகிறது. இது மாதிரி நிறைய விடயங்கள் நாம் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாத போது அந்த வீடுகளில் இதெல்லாம் நடக்கிறத நாம் பார்த்துருக்கணும். சரி, இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாததுனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இதுக்கும் அந்த வீட்டுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக எப்படி நம்மளுடைய மரபணுவுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறதோ அதுபோல் நாம் வசிக்கக்கூடிய வீட்டிற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறது இந்த உடல் மரபணுவை கொண்டது அல்லவா, அந்த மரபணுவை கொண்ட இந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய உடலாக இருக்கக்கூடிய இந்த வீடு, அதே போல் நம்ம அந்த மரபணுவாகி இந்த உடலை பாதுகாப்பாக இருப்பதற்குத்தான் இந்த வீடு அப்படிங்கிறது நமக்கு வச்சுருக்கோம். அது வீடாக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் இல்லை கட்டிடங்களாக எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய மரபணுவோடு தொடர்பு கொண்டதாகத்தான் அமைகிறது. இப்போ நாம் வீடு வாங்கிட்டோம், ஒரு நிலம் வாங்கிட்டோம், ஒரு கட்டிடம் அமைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். உண்மையில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நிலமோ அந்த வீடோ அதுதான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் முதல்ல இங்கே நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மரபணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருந்து தான் நமக்கு உண்டான இந்த கட்டிட அமைப்புகள் நிலங்களாக இருக்கட்டும் இவைகள் எல்லாம் அமையக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய டிஎன்ஏ எப்படி அமைகிறதோ அந்த டிஎன்ஏ அமைப்பை பொறுத்து தான் இந்த கட்டிடங்கள், இந்த நிலங்கள், வீடு இதுவையெல்லாம் அமைகிறது. நீங்கள் அமெரிக்காவில் போய் நீங்கள் வீடு வாங்கினாலும் சரி, இல்லை ஆஸ்திரேலியாவில் போய் நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, உங்களுடைய மரபணு எதை சார்ந்து இருக்கின்றதோ, உங்களுடைய பூர்வீகம் எதை சார்ந்து இருக்கின்றதோ அதை சார்ந்து தான் அந்த நிலமும் அந்த வீடும் கட்டிடங்களும் அமையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத ஆய்வுகளில் நாம் பார்த்துருக்கிறோம். அப்போ ஒருவருடைய பூர்வீகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால்
அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் அவருடைய வீடு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்து விடலாம். இவற்றில் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதுக்கு நேரில் போய் பார்த்து தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பூர்வீகம் தான், அந்த மரபணு தான் அவர்களுடைய வாழ்க்கை. அந்த மரபணுவை சார்ந்தது தான் அவர்களுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டிஎன்ஏயோட வாஸ்து. அதனால் டிஎன்ஏக்கும் அவரவர்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கும், அதாவது இல்லத்திற்கும் நிலத்திற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வுகளில் நாம் பார்த்துருக்கோம். அதைத்தான் டிஎன்ஏ வாஸ்து அப்படின்னு சொல்கிறோம். சரி, குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாத வீடுகளில் எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத பல வீடுகளில் பார்க்கும் பொழுது, ஒரு ஆய்வுகளாக பார்க்கும் பொழுது, எந்த வீட்டில் வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானியம் என்கின்ற பகுதி பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றதோ அந்த வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குறைவாக இருப்பது, அந்த குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருப்பது, குலதெய்வ வழிபாடு அதாவது குலதெய்வங்களே தெரியாமல் இருப்பது, இது மாதிரியான நிலைகளில் வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஈசானியம் அப்படிங்கிறது ஒரு வீட்டிற்கான தலைப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஈசானியம் அப்படிங்கிறது எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இல்லையா? இந்த உடல் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா தலை முக்கியம். அப்படின்னா அந்த வீடு ஆற்றலோடு இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டிற்கு முதல் பகுதியாக இருக்கக்கூடிய தலை என்பது அந்த ஈசானியம் என்கின்ற வடகிழக்கு பகுதி, அது ஆற்றல் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆற்றல் அங்கு இல்லை என்றால், அதாவது தடைப்பட்டிருந்தால், ஈசானியம் பாதிக்கப்பட்டிருந்தால், அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் முழுமையாக அந்த சந்ததி விருத்திகளுக்கோ இல்லை அந்த குடும்பத்தின் நன்மை நடப்பதற்கான சில பாதிப்புகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, அதுலேயும் குறிப்பாக அந்த ஈசானியம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் பார்த்ததில் அவர்கள் குலதெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஆண் தெய்வங்களாக இருப்பார்கள் அல்லது பெண் தெய்வங்களாக இருப்பார்கள். அந்த ஈசானியம் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குலதெய்வங்கள் தெரியாமலேயே இருப்பதையும் நான் பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக அவர்களுக்கு பெண் தெய்வங்கள் தான் அதிகமாக வழிபாடுகள் செய்தவர்களாக இருக்கார்களே தவிர ஆண் தெய்வங்கள் அவர்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை ஆண் தெய்வம் அவர்களுக்கு இருந்தாலும் ஆண் தெய்வத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை விட அங்கே பெண் தெய்வத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒரு உண்மையை சொல்லணும்னா ஈசானியம் என்னும் பகுதி பாதிக்கப்பட்டு விட்டாலே அந்த வீடு முழுக்க முழுக்க பெண்ணின் ஆற்றலை கொண்ட வீடாக அமைந்து விடுகிறது. அப்போ பாருங்க, பெண்ணின் ஆற்றலை கொண்ட வீடாக அமைந்து விடுவதனால் அவர்கள் பெண் தெய்வத்திற்கான முக்கியத்துவத்தை மட்டுமே அவர்கள் கொடுக்கிறார்கள். குலதெய்வத்தை மட்டும் இல்லை, அதிகமாக பெண் தெய்வ வழிபாடுகளை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படின்னா ஈசானியம் என்பதில் ஆண் தெய்வத்துக்கு உண்டான ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு அங்கு குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே வடகிழக்கு என்கின்ற ஈசானியம் என்கின்ற பகுதி தடைபடும் பொழுது நம்மளுடைய அந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிற பார்க்கும் பொழுது அந்த வீட்டிற்கு ஆண் தெய்வத்தினுடைய ஆற்றல், அதாவது அவர்களுடைய குலல் தெய்வத்தினுடைய ஆண் தெய்வத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த அனுபவத்தின் மூலியமாக பார்த்திருக்கிறோம். எனவே அன்பர்களே, குலதெய்வம் என்பது அவர்களுடைய மரபணுவை சார்ந்தது. ஆகவே அந்த மரபணு என்பது அவர்களுடைய வாழ்வியலை எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியது. ஏன்னா முன்னோர்களின் நினைவலைகளை கொண்டுத்தான் அவர்களுடைய வாழ்வியல் அமைந்து இருக்கின்றது. அவைகள் தடுக்கப்படும் பொழுது, அவைகளை மறக்கப்படும் பொழுது, நாம் நினைத்ததை வாழலாம் அப்படிங்கிற வாழ்க்கையில் வாழும்போது தான் நமக்கு பல பாதிப்புகள் இருக்கிறது. ஒரு அனுபவம் நிறைந்தவர்கள், ஒரு நமக்கு விட முதிர்ச்சியாக இருந்தவர்கள், நம்மை விட இந்த உலகத்தை முன்னோடி பார்த்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்களுடைய அனுபவம், பக்குவம், அவை அனைத்தும் நம்மளுடைய மரபணுவாக வந்திருக்கும் பொழுது அவற்றினுடைய தொடர்பு இல்லாத பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வகையில் இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல வடகிழக்கு என்கின்ற பகுதி பாதிக்கப்படும் பொழுது பெண் தெய்வத்தினுடைய ஆற்றலை அதிகமாக அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அந்த வீடு பெண் தன்மை கொண்ட வீடாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் நம்மளுடைய ஆய்வில் டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த வடகிழக்கு பகுதி பாதிக்கப்படும் போது குலதெய்வத்தினுடைய ஆற்றல் இல்லாத போது பாதிப்புகள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இனி அடுத்த பதிவுகளில் இதுபோல் வடகிழக்கு பகுதிகள் பாதிக்கப்பட்டால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அதனால் நடக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் அப்படிங்கிறத பற்றியும் இனி வரும் பதிவுகளில் நாம் பார்க்கலாம். நன்றி.